ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 181. இதில் லாலுவும் காலுவும் எனும் கதை காண்போம். இது பக்தி சித்தாந்த மகாராஜால் உபதேசிக்கப்பட்ட கதை. முன்பு ஒரு சமயம் ஒரு மனிதர் மளிகை கடை வியாபாரம் செய்து வந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் லாலு மற்றும் காலு ஆகும். அவர்களுக்கு 1 முதல் 100 வரை பாடம் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியரை அந்த மனிதர் நியமித்தார். இருவரும் மிக மிக துஷ்டர்களாக இருந்தார்கள். ஆதலால் அந்த ஆசிரியரால் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அதனால் அந்த மனிதர் எவன் ஒருவன் என் புத்திரர்களுக்கு 1 முதல் 100 வரை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவருக்கு என் வியாபார லாபத்தில் பாதியை கொடுக்கிறேன் என கூறினார். அந்த மனிதரோ மிக மிக புத்திசாலி. அவருடைய புத்திரர்களுக்கு சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு கஞ்சா பிடிக்க கற்றுக் கொடுத்து இருந்தார். அந்த மனிதர் செய்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு ஒரு எளிமையான வயது முதிர்ந்த பிராமணன், நான் உங்கள் புத்திரர்களுக்கு சொல்லித் தருகிறேன் என வந்தார். லாலுவும் காலுவும் எப்போதும் அந்த ஆசிரியருடன் இருப்பார்கள். ஒரு நாள் லாலுவும் காலுவும் ஆசிரியர் உடன் வெளியே சென்று கொண்டு இருந்தார்கள். அந்த சமயம் அவர்கள் எதிரே ஒரு பசுமாடு வந்து கொண்டு இருந்தது. உடனே ஆசிரியர் லாலுவை பார்த்து, அந்த பசுமாட்டிற்கு எத்தனை கால்கள் இருக்கின்றன என கேட்டார். லாலுவோ 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டு இருந்தான். அந்த சமயத்தில் காலு லாலுவின் முகத்தை கையினால் மூடி கணக்கு போடாதே என்றான். ஆசிரியர் நமக்கு இந்த முறையில்தான் பாடம் சொல்லித் தருகிறார், அதை சொல்லாதே என்றான் அவன். லாலுவும் உடனே மௌனமாக இருந்து விட்டான். ஒரு நாள் லாலுவும் காலுவும் ஆசிரியர் உடன் ஒரு அறையில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அப்போது அவர்கள் இருவரும் ஆசிரியர் முன்பு தூங்குவது போல் பாவனை செய்தார்கள். இதை பார்த்த ஆசிரியர் அவர்கள் இருவரும் தூங்கிவிட்டார்கள் என நினைத்து அவரும் தூங்கி போனார். ஆசிரியர் தூங்கியவுடன் அவர்கள் இருவரும் எழுந்து அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு வெளியே சென்று கஞ்சா பிடித்துவிட்டு திரும்பி வந்து பொய் தூக்கம் தூங்கினார்கள். சிறிது நேரம் கழித்து ஆசிரியர் எழுந்து கொண்டார். அந்த அறையில் கஞ்சா வாசனை வந்தது. இதை நுகர்ந்த ஆசிரியர் இருவரையும் அழைத்து, ஏன் இந்த அறையிலும் உங்கள் கைகளிலும் கஞ்சா வாசனை வருகிறது என கேட்டார். இதற்கு லாலுவும் காலுவும் கண்ணை கசக்கி எழுந்து, ஓ ஆசிரியரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றார்கள். ஆசிரியர் அவர்களிடம் பொய் கூறாதீர்கள் என்றார். உடனே இருவரும் பொய்யாக அழுதார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், ஓ ஆசிரியரே, உங்களுக்கு முன் நாங்கள் தூங்கிவிட்டோம், அது மட்டுமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்பொழுதுமே கஞ்சா குடிப்பது கிடையாது, அது தவிர எங்களுக்கு நேரமும் கிடையாது என்றார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், ஒரு துஷ்ட மனிதன் எங்களுக்கு தோஷம் கொடுப்பதற்காக தூங்கும் சமயத்தில் வந்து எங்களுக்கு தெரியாமல் இதை செய்துவிட்டு போய்விட்டார்கள் என்றார்கள். இந்த கதையில் லாலு காலு என்ற 2 நடத்தை கெட்ட சிறுவரின் கதை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவருமே முறையே கபடம், வஞ்சகம் என்ற 2 துர்க்குணங்கள் கொண்டவர்கள். அவர்கள் தந்தையோ உலோபி. இந்த குணமுடையோர் ஒரு காலம் பக்தி பாதையில் அடியெடுத்து வைக்க முடியாது. தமோ குணவாதிகள் எப்பொழுதும் உறக்கத்திலே இருப்பார்கள். இவர்களுக்கு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அச்சரம் பற்றியும் தெரியாது. எனவே இவர்களுக்கு பாட்டு கற்பிக்க வந்த ஆசிரியரும் தூங்கிவிடுகின்றார். 100 முறை முயற்சி செய்தாலும் இவர்களின் மண்டையில் ஒன்றும் ஏறாது. எனவே கபடம், வஞ்சகம், லோபம் போன்ற குணங்களை கொண்டவர்கள் அந்த குணம் என்ற கண் கொண்டே பார்க்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.